உண்மைய சொல்லு. சூர்யா குடிக்க இருந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட அத சொன்னது யாரு? ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இருக்குன்னு இந்த வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன யோசிக்கிற? உண்மைய சொல்லு. பால்ல விஷம் கலந்திருக்குன்னு உன்கிட்ட சொன்னது யாரு? யாரும் சொல்லலம்மா. அப்புறம் எப்படி ஊர்ல இருந்து வந்ததும் வராததுமா பால்ல விஷம் கலந்திருக்குன்னு நீ சொன்ன? அது அது வந்து இப்ப உண்மைய சொல்ல போறியா இல்லையா? சாமி தான் என் கனவுல வந்து சொல்லுச்சுமா. ஏய் பொண்ணு, சாமி வந்து உன் கனவுல சொல்லுச்சா? இத நான் நம்பணும் வேற. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு, இல்லனா இந்த சாமியால கூட உன்னை காப்பாத்த முடியாது. உண்மையாதாம்மா சொல்றேன். சாமி தான் என் கனவுல வந்து சொல்லுச்சு. ஏய் பொய் சொன்ன வாய்க்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். என் பொறுமைய சோதிக்காத மாதிரி உண்மைய சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் உண்மையாதாம்மா சொல்றேன். சாமி தான் என் கனவுல வந்து சொல்லுச்சு. ஏய் பொய் சொன்னதுக்கு தண்டனையா இன்னைக்கு நீ பட்னி கடை. விடியட்டும், உன்னை பாத்துக்கிறேன். அம்மா தாயே, என்ன இது சோதனை? என்ன நடந்தாலும் எப்பவும் போல நீதான் எனக்கு துணையா இருந்து என்ன காப்பாத்தணும். மாரி மாரி, இத்தனை நாளா கனவுல வந்துட்டு இருந்த, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆனா குரல் வெளிய இருந்து கேக்குது. எங்க இருந்து பேசுற? ஜன்னல் பக்கம் வா, அங்கிருந்து தான் பேசுறேன். அக்கா நீங்களா? ஏன் குரல் கூடவா உனக்கு தெரியல? சரி சரி, அதெல்லாம் விடு. இந்தா புடி. என்ன பாக்குற? வாங்கிக்கோ. வாசல் வழியா வந்தா அத்தை என்ன கொண்டே போட்டுருவாங்க. அதான் யாருக்கும் தெரியாம ஜன்னல் பக்கமா வந்து நிக்கிறேன். அது இப்பதான் தாரா அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க. அங்க கீழே கொட்டி இருக்கிறது தானே சொல்ற? அது எப்படி நல்லா சாப்பிட முடியும்? நான் உனக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தத என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்படி மண்ணுல கொட்டி விட்டுட்டு போயிருக்காங்களே. அவங்க சாப்பாட்டுல மண்ணு விட. மாரி, அத்தை சரியான விஷம். யாரும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உனக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். அக்கா நான் சொல்றேன்ல, வாங்கிக்க மாரி. நீ வாங்கிக்கலனா அப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி கொடுங்க. இந்தா, இது பாரு மாரி, மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? பாய். நல்ல வாசனையா இருக்கே. ஹாசினி அக்கா நல்லா சமைப்பாங்க போல இருக்கே. இன்னைக்கு பட்னியாதான் படுக்கணும்னு நினைச்சேன். அம்மன் அருளால ஹாசினி அக்கா என் பசிய போக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் சார் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. இந்த
பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். சார் சாப்பிடுறீங்களா? ஒரு வாய் சாப்பிடுங்க ஹஸ்பண்ட் சார். இந்த பட்டிக்காடு தாங்க முடியல. மொபைல் சிக்னல் வீக்கா இருக்குன்னு இங்க வந்தா இவ சிக்னல் காட்டுறா. ச்சே, நிம்மதியா போன் கூட பேச முடியல. வாங்க ஹஸ்பண்ட் சார் சாப்பிடலாம். ஹாசினி அக்கா சமையல் சூப்பரா பண்ணிருக்காங்க. ச்சே, ஹஸ்பண்ட் சார் சாப்பிட சொன்னதுக்கு கூட ஹஸ்பண்ட் சார் கோச்சுக்கிறாரு. அப்புறம் சாப்பிட்டுருப்பாரு. நம்ம சாப்பிடலாம். காலையில இப்படி ஒரு பாட்டு இந்த வீட்ல இன்னைக்கு தான் கேக்குது. ஆமா அண்ணி. பாடுறது யாரா இருக்கும்? தெரியல அண்ணி, வாங்க போய் பார்க்கலாம். இருக்குதே சென்டிமெண்ட் ரூட்ட புடிச்சு புதுசா ஏதோ பிளான் போட்டுருக்கிறாப்புல இருக்குதே. இதை இப்படியே விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே எண்டு கார்டு போட்டுற வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னா இப்ப துளசி மரம் வச்ச மாதிரி அடுத்தது வேப்ப மரம் அரச மரம் எல்லாம் வச்சு இந்த இடத்தையே சாமியார் மடமா மாத்தி நம்ம தாரா நெத்தியில விபூதி பட்டிய பெருசா அடிச்சுட்டு போயிருவாப்புல இருக்குதே. இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இத முதல்ல சிஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டியதுதான். வள்ளி, தேவி அம்மா இருக்கும் போது இப்படிதான் நாள் தவறாம துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் யாருமே அதை கண்டுக்கல. ஏன் நம்ம தாரா அம்மா ஒரு நாள் கூட இப்படி கும்பிட்டதே இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக திரும்பவும் இந்த துளசி மாடத்துக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. அண்ணே, மாறி அப்படியே அக்காவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா. மருமக மாறின்னு சொல்லு சுஜாதா. இந்த வீட்ல இத்தனை பேர் இருந்தோம் மருமக மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சங்கீதம் எல்லாம் கேட்க முடியுது. எல்லாத்துக்கும் நம்ம தேவி அண்ணி ஆசீர்வாதம் தான் காரணம். இது நாள் வரைக்கும் இது வீடாதான் இருந்துச்சு மாமா.
நம்ம மருமக மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் இது கோவிலாவே மாறிடுச்சு. ஆமா சுஜாதா, மாறி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு பாத்தியா? இதே மாதிரி சூர்யாவும் மனசு மாறிடுவான். மாரியும் உன் அக்காவும் சேர்ந்து அவன் மனச மாத்திருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அண்ணி வாங்க. மாரி சூப்பர் மாரி சூப்பர். நீ அப்படி பின்னிட்ட தெரியுமா? அம்மா நீ பாட்டு எங்க போய் கத்துக்கிட்ட? பாட்டு கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டியா? இல்ல வெறும் கேள்வி ஞானம் தானா? ஏய் நீ சினிமா பாட்டுலாம் பாடுவியா? உன்னை வச்சு என் யூடியூப் சேனல்ல பாட்டு கச்சேரியே பண்ணிடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. சாமி பாட்டு மட்டும்தான் தெரியும். என் கிராமத்து அம்மன் கோயில் திருவிழால நான் பாடுவேன், அவ்வளவுதான். அட போமா, நீ சுத்த வில்லேஜ் கேர்ளாவே இருக்கியே. வில்லேஜ் கேர்ளா அப்படின்னா என்னக்கா? ஐயோ ஐயோ மாரி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் உனக்கு விளக்கம் கொடுத்தேன். இப்ப இதுக்குமா? இங்க பாரு, வில்லேஜ் கேர்ள்னா பட்டிக்காடுன்னு அர்த்தம். ஓ அத்தானா? இதத்தான் ஹஸ்பண்ட் சார் அடிக்கடி சொல்லி சொல்லி திட்டுறாரா? ஓ உன் ஹஸ்பண்ட் சார் இப்படிதான் சொல்லுவாரா? குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லக்கா? அது நம்ம பூசாரி பேத்தி மாரிக்கு பொருத்தமா போச்சு. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. சரியா சொன்ன செல்வி. அந்த மாரிய கருணாக்குக்காரி அபசகுணம் பிடிச்சவன இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டோம். ஆமா. ஆனா இப்ப அவ கோடீஸ்வர வீட்டு மருமக. உண்மையிலேயே மாறி ரொம்ப குடுத்து வச்சவ தாண்டி. இந்த ஊரே பூசாரி பேத்தி மாறிய ராசி இல்லாதவ அபசகுணம் புடிச்சவ அப்படி இப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவ நம்பன அம்மன் அவளை எவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சுட்டா பாத்தியா? கோடீஸ்வர வீட்டுக்கு மூத்த மருமகளாமே. மகாராணி வாழ்க்கை தான் போ. ஆமா ஆமா, நம்ம சகுந்தலாமா பொண்ணு மீனா கல்யாணத்துக்கு வந்த ஜெகதீஷ் ஐயா இருக்கார்ல, அவரே பூசாரிய தேடி போய் மாரி அவரோட பையனுக்கு சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருனா மாரி எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரியா இருப்பா. மாரிக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுன்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு அடிச்சிருக்கிற யோகத்தை பாத்தியா? எல்லாம் அந்த மாரியம்மனோட அருள்னு தான் சொல்லணும். அந்த அபசகனம் புடிச்சவள இந்த ஊருக்குள்ளே இருக்க கூடாதுன்னு இந்த ஊரை விட்டு விரட்டி விட்டா அவ என் ஃப்ரெண்ட் தாரா வீட்டுக்கே மருமகளா போயிருக்கா. அங்க மட்டும் அவளை நான் விட்டு வைப்பேனா? அவ அந்த வீட்டுல எப்படி வாழ்ந்துடுறான்னு நானும் பாத்துறேன். துளசி அம்மா, இந்த மாதிரி உன்னால பேச முடியாதே தவிர நீயும் உயிருள்ள ஒரு ஜீவன் தானே. நீயே சொல்லு, நான் ஹஸ்பண்ட் சாருக்காக தானே இங்க வந்திருக்கேன். அத ஏன் அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? என்ன பட்டிக்காடு செடிக்கிட்டலாம் பேசிட்டு இருக்கு? ஒரு வேளை லூசோ? ஹஸ்பண்ட் சாரோட அப்பா, அதான் என் மாமனாரு, இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தராலதான் ஹஸ்பண்ட் சார் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஹஸ்பண்ட் சாரை விட்டுட்டு போக முடியும்? நீயே சொல்லு. இவளை இப்படியே விட்டா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. விடக்கூடாதா? உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட மாமா சத்தியம் வேற வாங்கிட்டாரு. அதனால ஹஸ்பண்ட் சார் கிட்ட என்னால உண்மைய கூட சொல்ல முடியல. அது உனக்கு தெரியுமா? ஹஸ்பண்ட் சார் என்ன திட்டினாலும் இல்ல வெறுத்தாலும் எனக்கு அவரு மேல கோபமோ இல்ல வெறுப்போ கொஞ்சம் கூட வரல. ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு என்கிட்ட அன்பா நடந்துக்க நான் என்ன பண்ணணும்ல எனக்கு தெரியல துளசி அம்மா. என்னமோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். ஏய் பட்டிக்காடு, உங்களுக்கு ஆயுசு 100ங்க. இப்பதான் உங்களை பத்தி துளசி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்.
என் பக்கத்திலேயே வந்து நிக்கிறீங்க. லூசா நீ சொல்றத கேக்குறதுக்கு செடிக்கு என்ன காதா இருக்கு? காது இல்லங்கிறதுக்காக கேட்காதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? துளசி அம்மாவுக்கு உயிர் இருக்குல்ல. சாமி கிட்ட பேசினா எப்படி சாமிக்கு புரியுமோ அதே மாதிரி துளசி அம்மாவுக்கும் நான் பேசுறது நல்லா புரியும் சார். பாருங்க பாருங்க பாருங்க, ஆமான்னு தலையாட்டுது. பட்டிக்காடு இது காத்துல ஆடுத. நீ பெரிய சயின்டிஸ்ட். செடிக்கு உயிர் இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இல்லனா எனக்கு தெரியாதா? ஐயோ ஹஸ்பண்ட் சார், நான் அப்படியெல்லாம் சொல்லல. நான் பேசுறது துளசி அம்மாக்கு புரியும்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அப்படி நீ என்ன சொன்ன? செடிக்கு என்ன புரிஞ்சுது? சொல்லு. செடிக்கிட்ட நீ என்ன பேசின? அத கேக்குறீங்களா சார்? பொதுவா இந்த மாதிரி ரகசியமா துளசி அம்மா காதல சொல்றத வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது சார். இருந்தாலும் பரவாயில்ல, கேக்குறது நீங்களாச்சே, அதனால சொல்றேன். நீங்க வந்து என்கிட்ட பேசணும்னு துளசி அம்மா கிட்ட நான் சொன்னேன். சொல்லி முடிக்கல, துளசி அம்மா உங்களை வந்து பேசவே வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அப்போ இந்த செடி வந்து என்கிட்ட சொல்லிதான் நான் உன்கிட்ட வந்து பேசுறேன். ஆமா சார். அப்படி இல்லனா நீங்க எப்படி மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச போறீங்க சொல்லுங்க? ஹேய் பட்டிக்காடு, யாராவது காதுல பூ வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லு. முதல்ல இந்த துளசி மாடத்தை நான் தூக்க சொல்றேன். ஐயோ சார் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். சாமி வந்து கண்ணை குத்திரும். பட்டிக்காடு, இந்த இடம் நல்லாதான் இருந்துச்சு. எதுக்கு இப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க? என்னது? நான் அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கேனா? என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி சொல்றீங்க? வீட்ல இருந்து வந்து எல்லாரும் பார்த்து என்ன பாராட்டிட்டு போனாங்க. உங்களுக்கு மட்டும் பிடிக்கலனா அதுக்கு காரணம் நீங்க என் மேல இருக்கிற கோவத்தை இந்த துளசி அம்மா மேல காட்டுறீங்கன்னு தான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா ஹஸ்பண்ட் சார்? ஏய், பேச்சுக்கு பேச்சு பேசாத. யாராவது இப்படி வாசல் முழுக்க சாணி தெளிச்சு வைப்பாங்களா? பேட் ஸ்மெல்லா இருக்க. ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்க கிராமத்துல சாணத்தை தான் வீட்டு வாசல்ல தெளிப்போம். இதுல மருத்துவ குணம் இருக்குன்னு என் தாத்தா அடிக்கடி சொல்லிருக்காங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சவராச்சே, அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கே பாடம் எடுக்கிறியா? உங்க ஊர்ல இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம், இங்க அப்படிலாம் பண்ண கூடாது. உனக்கு புரியுதா? இதுன்னு சாணியை எடுத்து ஏதோ ரவுண்டா புடிச்சு வச்சிருக்க. ஐயோ, தப்பு 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 தப்பு. கன்னத்துல போட்டுக்கோங்க சார். வீட்ல பூஜை அறையில மஞ்சள் சந்தனம் இதுல எல்லாம் புள்ளையார் புடிச்சு வச்சிருப்பாங்களே, நீங்க பார்த்தது இல்லையா சார்? அது எனக்கு தெரியும். நீ எதுக்கு வாசல்ல சாணியை புடிச்சு வச்சிருக்க? சார், நான் ஒன்னும் புதுசா செய்யலையே சார். இதெல்லாம் காலாகாலமா நம்ம முன்னோர்கள் செய்யறதுதான். தும்பப்பூ துன்பத்தை போக்கும், பசு சாணம் வீட்ல இருக்கிற பீடையெல்லாம் போக்கி நமக்கு நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க சார். அதனாலதான் பசு சாணத்துல பிள்ளையார புடிச்சு வச்சிருக்கேன். சார், அங்க பாருங்களேன், எவ்ளோ அழகா எறும்புங்க தனக்கு சாப்பாட்டை எடுத்துட்டு போதுங்க. அதுக்காகவும் தான் சார் இதெல்லாம் செய்றோம். லுக் மாரி, இதான் லாஸ்ட் வார்னிங். சார், நீ இன்னொரு தடவை காலையில எந்திரிச்சு கோலம் போடுறேன், சாணி தெளிக்கிறேன், துளசி மரத்தை சுத்தி பாட்டு பாடுறேன்னு சொல்லி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க. ஏன் ஹஸ்பண்ட் சார் எதுக்காக இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சாமி தானே சார் கும்பிட்டேன். சரி சரி, வந்ததுதான் வந்துட்டீங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க. சாமி கும்பிட்டு தான் வந்தனா? எனக்கு வேற வேலை இல்லையா? சரி, சாமி கும்பிடலனா கூட பரவாயில்ல, இருங்க. இந்தாங்க, இந்த விபூதியை வச்சுட்டு போங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரியா? ஐயோ, என்னாச்சு? ஐயோ ஹஸ்பண்ட் சார், பாத்து பாத்து குடுங்க. டோன்ட் டச். தொடாத,
போய்ங்கிறது என்ன தொடாத. ச்சே. உவா. ஏ பட்டிக்காடு, எதுக்கு இப்ப சிரிக்கிற? அது இல்ல சார், எதை வேணான்னு சொன்னீங்களோ அதுதான் இப்போ உங்க கையிலேயே இருக்கு. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், சாமிய கிண்டல் பண்ணாதீங்க, அது கண்ணு குத்திரும்னு. நீங்க கேட்டீங்களா? நீங்க கையெடுத்து கும்பிடலனா கூட பரவாயில்ல சார், உங்களுக்கு பிள்ளையார அருள் வாக்கு கொடுத்திருக்காரு. துளசி மாடத்தை சுத்தி வந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. பட்டிக்காடு, வாய் மூடு. உள்ள போ, முதல்ல போ.